பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45 அதிகாரம் 15 வசனம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 45 verse 15. இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய தகப்பன். அவர் தம்மை மறைத்து கொள்ளுகிற தேவன். மற்ற தேவர்களைப் போல, மற்ற கடவுளைப் போல அவர் தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளுகிறவர் அல்ல. God doesn't require publicity. நம்முடைய தேவனுக்கு இந்த பிரபல்யத்தை குறித்ததான நம்பிக்கை கிடையாது. அவர் பிரபல்யத்திற்குரியவர் அல்ல. அவர் தம்மை மறைந்து கொள்ளுகிறவர். அவர் எப்பொழுதுமே நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அடையாளம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் அதிகமாய் நினைப்பார். பூமியிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அடிக்கடி அவர் கேட்ட கேள்வி, என்னை நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள்? அவர் நேராக போய் நான் தான் இப்படி பாருங்கள். மனுஷ குணங்களிலே ஒன்று, அடுத்தவர்கள் நம்மை கேட்பதற்கு முன்பதாகவே வழியக்க சென்று தங்களை தாங்களே அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். அப்படி சொன்னாதான் மற்றவர்கள் தங்களை மேன்மையாக கருதுவார்கள் என்று சொல்லி மனிதர்கள் இப்படி செய்வார்கள். ஏன்? அது மனித சுபாவம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், நம்முடைய பரம தகப்பன், நம்முடைய பிதா, நம்முடைய கிறிஸ்து, நம்முடைய ஆவியானவர், திருத்துவ தேவன். அவர் எப்படிப்பட்டவர்? தம்மை மறைத்து கொள்ளுகிறவர். நாம் அவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் விரும்புவார். அப்பொழுதுதான் பேதுரு சொல்லுகிறார் அல்லவா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே அப்ரிஷியேட் பண்ணார் ஆண்டவர். ஓ, என்ன வெளிப்பாடு! பிதா உள்ளவா அதை கொடுத்திருக்கிறார். ஆனால் மற்றவர்கள் என்ன சொன்னார்கள்? ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? இயேசுவை பார்த்து, இவர் எரேமியா, இவர் எலியா. அவங்க கண்டுபிடிக்க கஷ்டப்படுறாங்க. இயேசுவை தீர்க்கதரிசிகளில் ஒருவராக தான் அவங்க கண்ணால் பார்க்க முடியுது. ஏன் முடியலைன்னா, இயேசுவை, நம்முடைய தேவனை நாம் அறிந்து கொள்வதற்கு சில காரியங்களை செய்யணும். இந்த நாள் ரேமா அதுதான். நாம் அவரை அறிய 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 அவரோடு இருக்கிற அனுபவம் அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதை தான் பவுல் அப்போஸ்தலனும் சொல்லுவார், பேதுரு அப்போஸ்தலனும் சொல்லுவார். பவுல் என்ன சொல்லுகிறார்? அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம்னு விடுறேன், குப்பையா என்றேன். பேதுரு அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார்? அவரை அறிகிற அறிவுக்காக நீங்கள் உலகத்தில் இருக்கிற வீணான காரியத்தெல்லாம் விட்டுட்டு அவரை இன்னும் அறிகிறதுக்கு கிட்ட வாங்கன்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே மறைத்து கொண்டிருக்கிற தேவனை நாம் அறிய வேண்டும். அதுக்கு 3 காரியங்களை நீங்கள் செய்யணும். ஒன்று, உபவாசத்தின் மூலம் மறைந்திருக்கிற தேவனை நீங்கள் அறியலாம். டேக் ஃபாஸ்டிங். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வெளிப்படலை, இன்னும் மறைந்துதான் இருக்கிறாரு, மௌனமாக இருக்கிறாரு, என் ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது போல தெரியல பாஸ்டர், ஆண்டவர் என் சூழ்நிலையில் இருக்கிறாரா எனக்கு தெரியல. யோபு சொல்கிறார்ல, முன்னால் போனாலும் காண, பின்னால் போனாலும் காண, என் இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் அவர் இல்லை. ஆனால் ஒன்று தெரியும், நான் போகும் பாதையை அவர் அறிவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்தால் இன்றைக்கு ஆண்டவரை நெருங்கிறதுக்கு ஃபாஸ்டிங் எடுங்க. பவுல் அப்போஸ்தலன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முள், அது எதனால், அது எவ்வளோ நாள் இருக்கும், அது என்னை விட்டு கடந்து போகுமா, இல்லை என்னோட தான் இருக்க போதா, இதுக்கு என்ன பதில்? பவுல் அப்போஸ்தலன் 3 முறை, அதாவது 3 seasons, 6 மாதங்கள் 6 மாதங்கள் 6 மாதங்கள் 18 மாதங்கள் தனித்து போய் தேவனோடு உபவாசம் பண்ணி இந்த முள் எதனால் கண்டுபிடிக்கிறார். அதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். 3வது முறை அந்த முள் எதனாலன்னு கர்த்தர் சொல்லி கொடுக்குறார். என்ன சொல்கிறாரு? இந்த முள் அங்கே தான்ப்பா இருக்கும், என் கிருபை உனக்கு போதும், இந்த பலவீனம் உன்னோட தான் இருக்கும். அதில் ஒன்று ஒரு தெளிவை கொடுக்குறாரு. இந்த பலவீனம் உன்னை அழிக்காது, உன்னை சாகடிக்காது, நிர்மூலமாக்காது.
இந்த பலவீனம் உன்னோட இருக்கும், ஆனால் இந்த பலவீனத்துக்கு மேலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அது அங்கே தான் இருக்கும், ஆனால் அதுவால் ஒன்றுமே செய்ய முடியாது. கிளாரிட்டி கிடச்சிருச்சு. இதுதான் மறைந்திருக்கிற தேவனை பவுல் அறிந்து கொண்டார். இரண்டாவது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மறைந்திருக்கிற தேவனை அறிந்து கொள்வதற்கு, கண்டுபிடித்துக் கொள்வதற்கு இரண்டாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும். ஆண்டவரை நல்லா விசுவாசிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் என்னை நடத்துவார் அப்படின்னு ஒரு துன்ப சூழ்நிலையில் போகும்போது நீங்கள் விசுவாசத்தோடு போய் அப்படி ஜெயிப்பீங்க. ஜெயித்த உடனே உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வரும். பார், என் தேவன் என்னை கைவிடவில்லை, ஜெயிக்க வைத்து விட்டார். இப்படி ஒவ்வொரு முறையும் நீங்கள் போகும்போது, கர்த்தரை அறிந்து கொண்டே செல்லும் பொழுது, அடுத்த முறை ஒரு துன்பமான சூழ்நிலை வரும்போது உங்கள் மனசு ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்கள் இருதயம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், விட்டு கொடுக்காது. கர்த்தரோட ஜெயமாக புறப்பட்டு போவதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருவீங்க. மூன்றாவது என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை, சபையில் கொடுக்கப்படுகிற வசனங்களை நல்லா காது கொடுத்து கேட்டு அதை இருதயத்தில் பதித்து கொள்ளணும். எப்போதுமே ஆண்டவர் அப்பத்தை பிடும்போது தன்னை யாருன்னு காட்டுவார். எம்மாவு சீஷர்கள் அவர்கள் புலம்பலோடு செல்லும் பொழுது, அவங்க சாயங்கால வேளையில் வீட்டுக்குள்ளே போகிறாங்க, இயேசுவும் கூட போகிறாரு. அப்போ அவங்க வருந்தி அழைத்து பந்தியில் உட்காந்துருக்கும் பொழுது, அந்த இருள் சூழ்ந்த நேரம், மனதில் துக்கம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, ஒரு ஏக்கம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு அப்பத்தை பிட்ட பொழுது, அதாவது வார்த்தை பிடப்படும் போது, அந்த வார்த்தை உள்ளே போகும்போது, இப்பொழுது அவர்கள் பார்த்து சொல்லுகிறார்கள், இவர் இயேசு, இவர்தான் தேவன், மறைந்திருந்த தேவன் தம்மை யார் என்று சொல்லி காண்பித்தார். நடந்து போகும்போது அல்ல, பேசிக்கொண்டு போகும்போது அல்ல, வேத வாக்கியங்களை விளங்க காட்டின போது பெற்றுக்கொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த 3 அனுபவங்கள் மூலமாக நீங்கள் மறைந்திருக்கிற தேவனை பார்ப்பீர்கள், வாழ்க்கையை ஆனந்தமாய் அனுபவியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கர்த்தரை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவாதி தேவன், மறைந்திருக்கிறவர், உண்மை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள இந்த நாளில் கொடுத்த நல்ல ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் இதை பார்த்து இதன் மூலமாய் உண்மை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள உதவி செய்யும். துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.